பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபி, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கோபி, உங்ககிட்ட சொல்ல வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு கோபி வந்து ராதிகா கிட்ட கேட்டதும், அதுக்கு காரணம் வந்து நீங்க தான். நீங்க வந்து எப்படியெல்லாம் முயற்சி பண்ணி வந்து வின் பண்ணணுன்றதுக்காக இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க, அதுவும் எனக்காக. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குன்றாங்க. பேபி, எப்பவுமே நீ எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல், நீ தான் என்னுடைய லைஃப், நீ தான் எனக்கு எல்லாமே. அதை நான் இப்ப நிலை எப்பவுமே எங்குமே சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ராதிகாவும் சந்தோஷப்படுறாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து நல்லபடியா ஓடும், அதுக்கு நான் பொறுப்பு, உங்களுக்கு உறுதுணையா முழுக்க நான் இருக்கேன் கோபின்றாங்க. எனக்கு தேவை அந்த பாக்கியாவை ஒழிச்சு கட்டணும். பாக்கியம் நினைச்சிட்டு இருக்கா அவளை தவிர வேற யாருக்கும் அவளோட பிசினஸை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஒட்டு மொத்தமா காலி பண்ற மாதிரி நான் பண்ண போறேன்னு சொன்னதும், போதும் வாயை மூடுங்க கோபி, உங்க பிசினஸை நீங்க எப்படி டெவலப் பண்ணணும் அதை மட்டும் பாருங்க. எதுக்காக பாக்கி கிட்ட போறீங்க? அவங்க சமாளிச்சு அவங்க சந்தோஷமா இருந்தா அது அவங்கள விட போகுது. நம்ம வந்து நம்மளுடைய லைஃப்ல நடக்கிற விஷயத்தை மட்டும் பார்த்தா அது போதாதா? எதுக்காக தேவையில்லாம நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ராதிகா கோபி கிட்ட சண்டை போடுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.